ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ டு சுகந்திஸ் vlog. இன்றைக்கி ஒரு சிம்பிளான சுண்டல் குழம்பு தான். ஒரு அரை கப்பு கொண்டக்கடலை, அரை கப் பச்சைப்பயிறு போட்டு நைட்டே ஊற வச்சிடறோம். அதை டீகேம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா தனியாக வேக வச்சுக்கிறோம். அது கூட வந்து 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கடுகு, இஞ்சி, பூண்டு, சீரகம் போட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி பீசஸாக வெட்டி போட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான குழம்பு வெட்டி போட்டு வறுத்து வேக வச்சுக்கிறோம் தண்ணி ஊற்றி. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி ஊற்றி வேக வச்ச உடனே மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் தேவைக்கேற்றது போட்டுக்கோங்க. 2 வரமிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் கொதி வந்தோடனே தேங்காய் ஊற்றி அரைக்காமல் ஜஸ்ட்டு பட்டை, கிராம்பு 2 போட்டு மல்லித்தூள் மட்டும் போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இதில் மல்லித்தூளும் குருமிளகு மட்டும் இருக்குது. 250 கிராம் மல்லித்தூள் போட்டிருக்கேன். சீரகமும் சோம்பும் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி மல்லித்தூள் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணோன்னே ஒரு இவ்வளோண்டு நாட்டு சக்கரை மட்டும் போட்டுக்கிறோம். இந்த குழம்புல தேங்காய் ஊற்றாதோட அட்வான்டேஜ் வந்து கெடாது. நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி நைட் செஞ்சிங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். கொதி வந்தோன்னே ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறோம். நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போடுறப்ப இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் ஒரு பிளெண்டி டேஸ்ட் தரும். அதுக்கு தான் போடுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது செய்கிறப்ப மணக்க வீடெல்லாம் வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு லாஸ்ட்டாக கொதி வந்தோன்னே இறக்கிடுறோம்.